அந்த பெஞ்சு அதான் பெஞ்சா பெஞ்சு இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது செடி பார்த்தா ஐயோ 404 காணுமே அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான். பயந்துட்டு போது பெஞ்ச் அடிலாம் பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பால்கனி இருக்கும். அதில் வந்து ஒரு குட்டி ஹோல் இருக்கும். தண்ணினா அலசுனா அந்த வழியானா தண்ணி போகும். அதனால் குட்டியோட ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக அவங்க போய் மாற்றிக்கிட்டானோ நிறைய பேர் அதில்னா ஷார்ட்ஸ் நல்லா சிவி குப்பையினா உள்ளே பிடிச்சிருப்பாங்க. அதில் போய் மாற்றி சிக்கியிருப்பாங்களோ இல்லாட்டி கீழே விழுந்துருப்பானோ ஏதோ பயத்தில் போய் அந்த இடத்துல போய் பார்க்க அந்த இடத்துல காணோம். அப்படியே பெல்லு வர அடிச்சிருச்சு. அசம்பிளி வர ப்ரேயர் சொல்ல வந்து பெல் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிடறாங்க. செடி மட்டும் வந்து அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே போகிறோம். எங்கே அந்த 404 காணோம்னு வந்து பார்த்துட்டே போகிறோம். பார்த்துட்டே போகும்போது அப்போ வந்து அப்படியே ஒன்று தான் வீர்த்து விழுகுனதுக்கப்புறம் பெல் அடிச்சிருச்சு. பெல் அடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் க்யூவாக போய்கிட்டு இருந்தாங்க. க்யூவாக போகும்போது செடி மட்டும் அப்படியே கீழே குஞ்சு பார்த்துட்டே இருந்தானே 404 காணோமே இனிமேட்டு ஒரு நாள் வந்து அவங்கள ஊருக்கு வேற அனுப்பிடணும். எங்கே 404 அப்படியே கீழே பார்த்துட்டே இருந்தோன்னா வேர்க்கு வந்து ஊற்றுது அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப வந்து தண்ணி வச்சு ரிலாக்ஸாக குடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சு பாக் திறக்கிறான். அதுக்கப்புறம் 404 வந்து அங்கேனா இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன நீ இங்கே இருக்க, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. நான் வந்து தலையை நினச்சேன், அதான் லஞ்சு பாக்கில் ஏதாச்சும் துண்டு இருக்கான்னு பார்க்க தலையை துவட்டேன். அப்படியே தலையை துவட்டினா அப்படியே பெஞ்சில் பார்க்கும்போது நீங்களாம் காணோம். அதனால் திருப்பி வந்து உள்ளே போய் லைட்டாக பசச்சிச்சு. அதனால் புளி சாதத்தை எடுத்து சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போலாம் தூங்கி இருந்துச்சே அப்படின்னு சொல்லிதான் செடிக்கிட்ட. ஏன் இப்படி பண்ணால் அதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பயந்துட்டோம். எனக்கு பாரு எவ்வளோ வேர்த்து உழுகுதுன்னு. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படியே தலையில் ஒரு கொட்டு விட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏய் செடி நீ யார் கூட தான் பேசிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. அப்போதான் செடிக்கு யோசனை, ஓ அந்த குள்ளம் நண்பர்களும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த குள்ள மனிதர்கள்ல தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ.